பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம். 4 சின்ன சின்ன ஆயத்துக்களை உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே குர்ஆனில் வரக்கூடியது தான். இதை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கைப்படி நீங்கள் ஓதி பாருங்க. 300 முறை, 200 முறை, 100 முறை அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்குது. அந்த எண்ணிக்கையோட ஒரே அமர்வுல ஓதி பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆசை, கனவு எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு இதுவே போதுமானதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஓதுபவர்களுக்கு வருமானம் தடையின்றி கிடைக்கும், ஒரு உயர்வு ஏற்படும், வறுமை நீங்கும், கடன்களை அடைப்பதற்கான ஏதோ ஒரு வழி மார்க்கம் நமக்கு என்ன ஆகும், உண்டாகும்னு சொல்லலாம். இன்னும் நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கான நிக்மத்துகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப இலகுவான அமல் தான். முக்கியமாக தொழுகை இல்லாத போதும் செய்யணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி அமல்களை கொடுக்குறோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் போதெல்லாம் நம்ம தொழுகையோடு தான் செய்வோம், ஒதுவோடு தான் செய்வோம், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி செய்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக யார் வேணால் செஞ்சிடலாம். எல்லாமே திக்ருகளில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா இஸ்திகஃபார். அல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹு கஃபூருர் ரஹீம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இஸ்முகள் இருக்குது. கஃபூர், ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 இஸ்முகள் இருக்குது. எதுக்காக இந்த 2 இஸ்முகளை அல்லாஹ் சேர்த்தி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இது குர்ஆன்லேயே வரும். கஃபூர் அப்படிங்கிறது மன்னிக்கக்கூடியவன், ரஹீம் அப்படிங்கிறது மிக கிருபையுடையவன். அல்லாஹ் மன்னிப்பதில் மிகவும் கிருபை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதான் இந்த 2 இஸ்முகளும் சேர்ந்து வருவதின் பொருத்தமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் பல இடத்துல சொல்கிறான். நம்ம இடத்துல நம்பிக்கை இழக்காதீங்க, நீங்கள் செஞ்ச பாவங்களை நான் மன்னிக்கிறேன், வரம்பு மீறி செஞ்சிட்டாலும் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய நிலைமை மாறணும்னு நினச்சாவே நீங்கள் என்ன செய்யணும், இஸ்திகஃபார் தான் செய்யணும். இஸ்திகஃபார் ஒன்று தான் உங்களுடைய நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கும். காணாத புறத்திலிருந்து கூட நமக்கான வாய்ப்புகளை கொண்டு வரும். எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்ச விஷயங்கள் கூட 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அது நல்லபடியாக நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம வெறுத்து போய் விடுறது கூட நடக்குதுன்னா அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நாடுனா எது எந்த நொடி வேணா நமக்கு நடக்கும். இன்னைக்கு நடக்கல, இப்ப முயற்சி பண்ணி கிடைக்கலங்கிறதுக்காக அது எப்பயுமே கிடைக்காம போகும் நீங்க நினைக்காதீங்க. முதல்ல அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை தேடுங்க. அதை கொண்டு உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி நிறைவேற்றப்படும், செல்வமும் கிடைக்கும். நீங்க 100 முறை முதல்ல ஓதிக்கணும் இஸ்திகஃபார. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 முறை ஓதுனாங்க, 100 முறை ஓதுனாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு அறிவிப்புகள்ல வருது. அதனால இஸ்திகஃபாரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 2வது, அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன கேட்கிறோம், ரிசுக்கை கேட்குறோம். அல்லாஹு ஹைருர் ராசிகீன். யா அல்லாஹ் நீதான் ரிசுக்கு கொடுப்பதில் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறோம். அல்லாஹ்விடத்துல என்ன சொல்கிறோம், அல்லாஹு ஹைருர் ராசிகீன், நீ ரிசுக் அளிப்பதில் மிக்க மேலானவன், அதனால எனக்கு ரிசுக் அளின்னு நம்ம கேட்குறோம். ரிசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டாவே போதும். உங்களுக்கான ஆரோக்கியம், உங்களுக்கான வருமானம், உங்களுக்கான உணவு, உங்களுக்கான வேலை, குழந்தை, திருமண வாழ்க்கைன்னு எல்லாமே அந்த ரிசுக்குள்ளே அடங்கிடும். அப்போ அல்லாஹ்விடத்துல ரிசுக்கை கேட்டு பெறுவதன் மூலமாகவே நம்ம எல்லாவற்றையுமே நமக்கு தேவையானதை அதுக்குள்ளே அடக்கிடலாம். அதை 300 முறை ஓதுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 300 முறை ஒரு நாளைக்கு இதை ஓதும் போது ரிசுக்கின் 70 வாசல்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு ரிசுக் அளிக்கப்படுது. 300 முறை ஓதணும். அடுத்தது, அல்லாஹுடைய வல்லமையை பறைசாட்டுங்க. அவன்கிட்ட என்ன சொல்லுங்க, இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா பொருளின் மீது பேராற்றல் உடையவனாக இருக்கிறான்னு ஓதுங்க. இது பார்த்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அது என்னவா வேணா இருக்கலாம். அது நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் காத்திருக்கலாம், இல்லை இப்போதான் புதுசாக கேட்கலாம், இல்லை நம்ம தகுதிக்கு மேற்பட்டதை கூட நம்ம கேட்கலாம். நம்மளால ஒரு 1 லட்ச ரூபா காசு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால 1 லட்ச ரூபா காசெல்லாம் உடனே கொண்டு வர கூட வைக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல என்ன கேட்கணும்னா, என் தகுதியிலேருந்து கேட்கல, ஓன் தகுதியிலிருந்து கேட்குற, நீ எல்லாவற்றில் மீதும் சக்தியுடையவனாக இருக்கிறாய், அதனால எனக்கு நீ அதை எப்படியாவது கொடுத்துருன்னு கேட்டா அவனை புகழ்றோம். எல்லாவற்றின் மீது சக்தியுடையவன்னு சொல்லிட்டு நம்ம புகழும் போது நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் அந்த விஷயத்தின் மீது சக்தியை கொடுத்துருவான். அப்போ நம்மளால முடியாததை கூட அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத இது உணர்த்தக்கூடியதாகவும் இருக்குது. இன்னும் அல்லாஹ்விடத்துல மன்றாடி பெறுவதற்கு ஒரு சிறந்த வார்த்தை, ஒருத்தவங்களை கொண்டு போய் உச்சத்தில் புகழில் வைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் இது. இது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பொருந்தும். இதை சொல்லிட்டாவே எல்லா காரியத்தையும் நீ சரி பண்ணி கொடுப்ப அப்படிங்கிறதா அர்த்தம். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி உங்களுடைய காரியம் இலகுவாகுவதற்கு இது காரணமாக இருக்கும். இதை 200 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக, அல்லாஹு யர்சுகு மையஷாஹு பி கைரி இசாப்.
அல்லாஹு தான் நாடுபவர்களுக்கு ரிசுக் அளிப்பான், அதுவும் கணக்கின்றி அப்படிங்கிற பிகைரி இசாப், எந்த கணக்குமின்றி அல்லாஹு தான் நாடுபவர்களுக்கு என்ன பண்ணுவான், உணவளிப்பான்னு சொல்லக்கூடிய இதை நீங்க ஓதுங்க. இது உங்களுக்கு இதுவும் ரிசுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அல்லாஹ் உங்களுக்கு நாடிட்டானா உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும்னு அர்த்தம். இதை நீங்க கடைசியா 99 முறை ஓதிக்கொள்ளுங்க. அப்போ மொத்தமா 4 விஷயங்கள் சொன்னோம். அல்லாஹு கஃபூரு ரஹீம், அல்லாஹோடத்துல கேட்கக்கூடிய இஸ்திகஃபார் 100 முறை. அதுக்கப்புறம் அல்லாஹு ஹைரு ராசிகின், அல்லாஹோட ரிசுக்கை பெற்றுத்தரக்கூடிய 70 வாசல்களை திறக்கக்கூடிய இந்த திக்கரை 300 முறை ஓதுங்க. அதுக்கப்புறம் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவனுடைய வல்லமையை பறைசாட்டக்கூடிய இதை 200 முறை ஓதுங்க. கடைசியா அல்லாஹு யர்சுக்கு மயஷாஹு பிகைரி ஹிசாப், இதை 99 முறை ஓதுங்க. மொத்தமா சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 699 முறை வரும். இதை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்யுங்க. ஒரே நேரத்தில் ஓத முடியாட்டினா கூட நீங்கள் என்ன பண்ணலன்னா ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாடி ஒவ்வொன்று ஓதியும் நீங்கள் துவா செய்யலாம். நம்ம நிறைய செய்கிறோம் அப்படிங்கிறத விட நல்லபடியாக ஒரு அமலை செய்கிறோம் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆகவே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.